வைத்தான். அக்காலத்தில் நீ என்னை வந்து அடைந்திருக்கவில்லை. ஒரு நாள் இரவில் தேர் ஏறி சரையு நதிக்கரையில் வேட்டையாடப் போனேன். மழை பெய்து மலைத்தாதுக்களும் புதுமண்ணும் கலந்து பலவித நிறங்களில் ஜலம் எங்கு பார்த்தாலும் ஆறுகளாக ஓடிக்கொண்டிருந்தது. பட்சிகளின் சப்தம் ஒடுங்கிப்போய் வனம் தூங்கினார் போல இருந்தது. இரவில் தண்ணீர் குடிக்க புலி, கரடி முதலிய மிருகங்கள் வரும் சப்தத்தை வைத்து குறிபார்த்து அம்பு எய்யும் பயிற்சி எனக்கு இருந்தபடியால் அதை பயன்படுத்தி பரீட்சிக்கலாம் என்று ஆசை தோன்றிற்று. நல்ல இருட்டு. அந்த சமயத்தில் ஒரு யானை தண்ணீர் குடிக்கும் சத்தம் போல் பொழு பொழுவென்று கேட்டது. உடனே சாமர்த்தியமாக சப்தத்தை குறிவைத்து அம்பை எய்தேன். என்னுடைய அம்பு விஷ சர்ப்பம் போல பாய்ந்து சரியாகவே போய் குறியை தாக்கிற்று. ஐயோ, செத்தேன் என்று ஒரு மனிதன் குரல் கிளப்பியதை கேட்டு திடுக்கிட்டேன். என் பேரில் யாருக்கு துவேஷம்? நான் யாருக்கும் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. தண்ணீர் மொண்டு கொண்டு போக வந்த என்னை எவனோ கொன்றானே. என்ன பயனை கருதி என்னை கொன்றான்? நான் ஒரு பாவமும் செய்யவில்லையே. விரத வாழ்க்கை வாழும் தபஸ்வியான என் பேரில் யாருக்கு என்ன விரோதம்? கண்ணில்லாத என் கிழத்தாயும் தகப்பனாரும் இனி என்ன செய்வார்கள்? என்னையே நம்பியிருந்தார்களே, அவர்கள் இனி எப்படி உயிர் வாழ்வார்கள்? ஐயோ, நான் இப்படி அநியாயமாய் கொல்லப்பட்டேனே என்று பரிதாப குரலில் ஒருவன் அழுத வார்த்தைகளை கேட்டேன். பெருந்திகில் அடைந்த என் வில்லும் கையிலிருந்த அம்பும் கீழே நழுவி விழுந்தன. அழுகுரல் வந்த இடம் நோக்கி சென்றேன். தலைமூடி விரிந்து சிதறி உடல் எல்லாம் இரத்தமும் சேருமுமாக தரையில் புரண்டு கொண்டிருந்த ஒரு தபஸ்வியை கண்டேன். பக்கத்தில் தண்ணீர் குடம் உருண்டு கிடந்தது. என்னை பார்த்ததும் அவர் கண்களிலிருந்து வீசிய ஒளி என்னை சுடும் போல் இருந்தது. பாவி, நீயா என்னை கொன்றது? தண்ணீர் முள்ள வந்த என் பேரில் ஏன் அம்பு எய்து கொன்றாய்? கண்ணிழந்த வயோதிக பெற்றோர் ஆசிரமத்தில் தாகத்தோடு காத்திருக்கிறார்களே. நான் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வருவேன் என்று இப்போது எதிர்பார்த்து கொண்டிருப்பார்களே. அடே பாவி, ஏன் என்னை கொன்றாய்? ஐயோ தெய்வமே, என் தவமும் விரதமும் வேத அத்தியனமும் வியர்த்தமாய் போயிற்றா? நான் இப்படி அடிபட்டு கிடக்கிறேன் என்பது என் வயோதிக தாய் தந்தையருக்கு தெரியாதே. வருவான் வருவான் என்று எதிர்பார்த்த வண்ணமாகவே இருப்பார்கள். விஷயம் தெரிந்தாலும் நடக்க முடியாத கபோதிகள் என்ன செய்வார்கள்? நீ யார்? கோசல தேசத்து அரசன் அல்லவா? என்னை அரசனா கொன்றான்? சரி அரசனே, நீ போய் அவர்களுக்கு விஷயத்தை சொல்லி அவர்களுடைய காலில் விழுந்து சரணடைவாய். இல்லாவிடில் அவர்களுடைய கோபம் உன்னை எரித்துவிடும். அவர்களுடைய சாபம் உன்னை சாம்பலாக்கிவிடும். தாமதமின்றி அவர்கள் கிடக்கும் ஆசிரமத்திற்கு நேராக போவாய். இங்கிருந்து அவ்விடத்திற்கு ஒரு ஒற்றையடி பாதை போகிறது. அதன் வழியாக சீக்கிரமாக சென்று உன்னை காப்பாற்றிக்கொள். ஐயோ, இந்த அம்பு என் பிராணனை வேதனை செய்கிறது. இதை இழுத்து எடுத்துவிட்டு